பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது, ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லுகிறார். மூணாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரும் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்துரு சில சமயத்தில் நாம் தேவனோடு கூட நாம் நெருங்கி விடாதபடிக்கு நமக்கு அசதியை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான். எனவே இந்த சோர்வுகளையும் அசதிகளையும் நாம் புறம்பே தள்ளிவிட்டு ஜாக்கிரதையாக இருந்து நாம் தேவனோடு கூட நெருங்கி அவருடைய உறவில் பலப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருப்போம். ரெண்டாவது சொல்லுகிறாரு, ஆவியிலே அனலாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல சபைக்கு சொல்லும்போது, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் அனலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியில் ஒரு அனலுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு வைராக்கியமாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஒரு அனலை போல, ஒரு அக்கினி ஜுவாலியாக நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆவியில் நாம் அனலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியில் இருக்கிற அந்த அனலை எடுத்து அணைத்து போடாதபடி நாம் கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆவியில் நம்ம அனலாக இருக்கும்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்கிற அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 29லேருந்து நீங்கள் 40 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பு என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தி விசாரிப்பு செய்கிற பிலிப்பு என்கிற அந்த தேவ மனுஷன், அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன். அவனை ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிலிப்பு என்ன செய்கிறான்? அங்கே கந்தேக நாட்டு ராஜஸ்தருடைய மந்திரி அவன் ரதத்தில் வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அதன் அர்த்தம் புரியவில்லை. இப்பொழுது ஆவியானவர் இந்த பிலிப்புவை அந்த ரதத்தில் போய் இணைந்து கொள்ள ஏற சொல்லுகிறாரு. இந்த பிலிப்பு என்ன செய்கிறான்? அந்த மந்திரியோடு கூட ரதத்தில் ஏறுகிறான். ஏறும்போது இந்த மந்திரி வாசிக்கிற அந்த வேத பகுதியின் அர்த்தம் அவனுக்கு தெரியவில்லை. நான் வாசிக்கிறேன். 30ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் அர்த்தம் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடுகிற ஆட்டுக்குட்டியைப் போல் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. மந்திரி இந்த பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்கும்போது, இந்த பிலிப்பு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அல்லேலூயா. நீங்கள் 35ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. இவன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணோடனே அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்டான், மனம் திரும்பினான், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தான். தண்ணீர் வருகிற இடத்துகளில் ரதம் வந்தது. உடனே ரதத்தை நிப்பாட்ட சொல்கிறான் மந்திரி. தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெற தடை ஏதாவது இருக்கா என்று கேட்கும்போது, தடை ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை நீர் விசுவாசித்தால் தடையில்லை என்று சொல்லி அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். அல்லேலூயா. தாமதமின்றி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அந்த பிலிப்பை போல நாமும் மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ மக்கள் இயேசுவை தெரியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இயேசு யார் என்று சொல்லி கூட அவர்களால் புரிய முடியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை நாம் சந்தித்து இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும்.
அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க, நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தை எடுத்து இயேசுதான் தெய்வம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அவளை சபைக்குள்ளே கொண்டு சேர்க்கிற ஒரு திருப்பணியை நம்ம எல்லாரும் செய்யணும். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நாம் எல்லாரும் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு நாம் எந்த விதத்திலாவது ஊழியம் செய்ய வேண்டும். இயேசுவை குறித்து இந்த பிலிப்பு பிரசங்கம் பண்ணி அந்த மந்திரிய ரட்சிப்பின் வழியில் நடத்தினது போல நாமும் நம்முடைய அருகாமையில் இருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எனவே நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியில் அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்த உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.